அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் ஆனமலை. இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொள்ளாச்சி நகரின் அருகே ஆனமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த மாசாணியம்மன் திருக்கோவில். இப்பகுதிக்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக தவறாமல் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்த்தோன்னா, மாசாணியம்மன் தோட்டியத்திற்கு பல்வேறு புராண கதைகள் உள்ளனங்க. அவற்றில் முக்கியமானது, அந்த காலத்தில் இப்பகுதி ஆட்சி செய்த ஒரு மன்னன் இப்பகுதியில் விளைந்த மாங்காய்களை தனது சொந்த உபயோகத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினான். பொதுமக்களுக்கு அவற்றை வழங்க மறுத்ததால் அம்மனே சினம் கொண்டு அவனை அழித்ததாகவும், பின்னர் பக்தர்களை வேண்டுதலுக்கு இணங்கி அங்கே எழுந்தருளியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நீதிக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண்ணே மாசாணி அம்மனாக அவதரித்ததாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இதனால் இந்த அம்மனை நீதி தேவதை என்று போற்றப்படுகிறார். மாசாணி அம்மன் கோவிலின் அமைப்பு எப்படி இருக்கும்? மாசாணி அம்மன் கோவில் அமைப்பு மிகவும் தனித்துவமானது. இங்கு அம்மன் நீண்ட உருவத்தில் படுத்த நிலையில் காட்சி அளிக்கிறார். இது வேறு எந்த கோயிலும் காண கிடைக்காத ஒரு அபூர்வமான தரிசனமாகுங்க. அம்மனின் திருவுருவம் சுமார் 17 அடி நீளம் கொண்டதுங்க. மேலும் இங்குள்ள மயான சூரியம்மன் சந்நிதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்தர்கள் தங்களது குறைகளை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அந்த சூலத்தில் சொருக்கி வேண்டிக் கொள்வதால் இக்கோயிலில் சிறப்பு அம்சமாகுங்க. பக்தர்கள் நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை, நம்பிக்கை எந்த பிரார்த்தனைக்காக இந்த கோயிலுக்கு பெரும்பாலும் வராங்கன்னா, நீதி தேவதையை கருதப்படுவதால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தவர்களும், உடல் நலம் குறைபாடு உள்ளவர்களும் என பல்வேறு தரப்பினர் இங்கு வந்து அம்மனை வேண்டி செல்கின்றனர். குறிப்பாக சொத்து தகராறு மற்றும் நியாயமற்ற பிரச்சனைகளையும் விரைவில் தீர்வு கிடைப்பதற்கு பக்தர்கள் இங்கு வந்து வேண்டினா சரியாயிரும் நம்புகின்றனர். காணாமல் போன கிடைப்பதற்கும் திருமண தடை நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, பொள்ளாச்சி நகரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு செல்லும் வழியில் மாசாணி அம்மன் கோயிலில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து பேருந்து மற்றும் வாடகை வாகனங்கள் மூலமாக எளிதில் கோவிலை நீங்கள் அடைஞ்சிடலாம். பக்தர்கள் வசதியாக கோவில் நிர்வாக சார்பில் தங்கும் விடுதி, அடிப்படை வசதி எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கலாம். மேலும் பொள்ளாச்சி நகரில் பல்வேறு தங்கும் விடுதிகளும் இருக்குங்க. அதனால் இந்த கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கோயிலோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை, சொத்து தகராறு, திருமண தடை இந்த மாதிரி எது இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிருந்தனா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நன்றி, வணக்கம்.